ஸோ இன்ட்ரடக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளவுஸோட பேசிக் நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம வந்து பேசிக்காக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே தெரியாதவங்களுக்காக தான் இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஒரு ப்ளவுஸ், நார்மலான ப்ளவுஸ், அதாவது இந்த பட்டி இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டி இந்த டாட் எல்லாம் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே ப்ளவுஸை அயன் பண்ணி மார்க் பண்ணோம். நான் என்னோட ப்ளவுஸ் எடுக்கல, ஏன்னா என்னோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட் வரும் அப்படிங்கிறதால கஸ்டமரோட ஒரு ப்ளவுஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் எத்தனை பார்ட் வரும், அதாவது பார்ட்னா எத்தனை பீஸாக நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நான் தமிழ்லையும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன், நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மெயின் பார்ட் வந்து பேக் பார்ட்டு. ஓகேவா? பின் பக்கம். ஸோ இதுதான் பேக் பார்ட், பின்னாடி வரதுல இது வந்து பேக் பார்ட். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இது ஒரு தனி பீஸாக வந்துடும். இது நம்ம பேக் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இப்படியே டர்ன் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வரும். ஓகேவா? ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறது இந்த பட்டிக்கு முன்னாடி இருக்கிற பீஸு 2 பீஸாக வரும். ஓகேவா? நம்ம கட் பண்ணும்போது 2 பீஸாக கட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் பார்ட் அதாவது முன் பக்கம் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து இந்த 2 பீஸாக வரும். பேக்கில் ஒரு பீஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ் இருக்கும். அது விட்டால் அதுக்கப்புறம் பட்டி பார்ட் அப்படின்னு வரும். பட்டி பார்ட் அதாவது பெல்ட் பீஸ் அப்படின்னும் சொல்லலாம், பட்டி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ பட்டி அப்படிங்கிறது இந்த முன் பக்கத்துக்கு கீழே வர்றது தான் பட்டி. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜாயின் கொடுத்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பட்டி பீஸு, பெல்ட் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு 2 பீஸ் வரும். ஓகேவா? இது 2 பீஸ் வரும். அது இல்லாமல் ஸ்லீவ் பார்ட்டு, கைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸ் வந்து தனியாக வரும். ஓகேவா? இது வந்து 2 கை தனியாக வந்துடும். ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டில் 2 பீஸு, பட்டியில் 2 பீஸு, கையில் 2 பீஸு. இது இல்லாமல் ஊக்பட்டி, ஐப்பட்டி அப்படின்னு சொல்லி வைப்போம். ஊக்பட்டி அப்படிங்கிறது ஊக்கு வைக்கிறதுக்கான ஒரு பீஸு. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுவோம். ஐ பார்ட் அப்படிங்கிறது அதாவது கொக்கி மாற்றோம்ல அதுக்கு வைக்கிற பீஸு. இது வந்து 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுவோம். இது இல்லாமல் நெக்குக்காக நம்ம கிராஸ் பீஸ் அப்படின்னு, பயாஸ் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிராஸ் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் இழுத்து வரும், அந்த பீஸுங்களை கட் பண்ணுவோம். அது வந்து நம்ம கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஓவரால் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். பின்பக்கம், முன்பக்கம், பட்டி பகுதி, கைப்பகுதி, ஊக்பட்டி, ஐப்பட்டி. ஓகேவா? இது இத்தனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நோட்டில் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன வரும், என்னென்ன கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸில் நீங்கள் பாருங்கள், இப்போ ரோப் வந்து லூஸாக தான் இருக்குது அப்படிங்கிறதால நான் கழட்டி விடல, அந்த த்ரெட்டு இழுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதால ரோப் டைட்டாக இருந்ததுன்னா கழட்டி விட்டுக்கோங்க. கழட்டி விட்டுட்டு மெஷர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் தான் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். என்னென்ன மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிளியராக பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது. நம்ம வந்து இந்த பாடியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாடி சுற்றளவு அதாவது மார்பு சுற்றளவும் ப்ளவுஸோட உயரமும் எடுக்க போகிறோம். ஓகேவா? செஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த் ரெண்டும் நம்ம எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் எதையுமே எடுக்காதீங்க. ஏன் ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கட் பண்ணுவோம், அதெல்லாம் ஊக்பட்டி ஐப்பட்டி வச்சுருப்போம், இங்கே டாட் பிடிச்சிருப்போம். அதனால ஃப்ரண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி ப்ளவுஸை வந்து கரெக்டாக ப்ளவுஸ் போடும்போது இந்த இடுப்பு கிட்ட கரெக்டாக வந்து அந்த தையல் கரெக்டாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை, இந்த நெக் இருக்கு இல்லையா, இது இப்படி தான் நமக்கு வந்து சுருண்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த நெக்கையும் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த இடத்த, இந்த ஆமோல் கிட்ட இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நீங்கள் எடுத்து இழுத்தீங்கன்னா இப்படி இழுத்து போயிடும். லாஸ்ட்டாக நம்ம கரெக்டாக வராது. அப்படி இருக்கக்கூடாது. இந்த கிளாத் ஸ்ட்ரைட்டில் இருக்கணும். இது கரெக்டாக ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக்கிட்டு நெக்கை இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த ஆமோல் கிட்ட இருந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த கை பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஜாயின் ஆகிருக்கும். இங்கே ஒரு ஜாயின் இருக்கும். அந்த ஜாயின் கிட்ட இருந்து இந்த ஜாயின் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ டேப் எடுத்து எப்போவுமே பாருங்கள், மெஷர் எடுக்கும்போது லெஃப்ட் சைடில் 1 இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி எடுக்காதீங்க.
ஸோ அப்போ தான் உங்களோட வியூக்கு உங்களோட பார்வைக்கு கரெக்டாக அந்த 1 2 3 தெரியும். ஸோ இப்படி கரெக்டாக இந்த ஆமோல் எண்டுலேருந்து இந்த ஆமோல் எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி எடுக்கும் போது கிளாத்தை பிடிச்சி இழுக்காதீங்க. நீங்கள் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 19.5 இன்ச்சு இருக்குது. ஓகேவா, 19.5 இன்ச்சு இருக்குது. ஸோ 19.5 இன்ச்சு இருக்குது. அப்போ இந்த ப்ளவுஸோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5 2ஆல் பெருக்கினா நமக்கு எவ்வளோ வரும், 19.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருமோ அதுதான். ஸோ 39 இன்ச்சு கிட்ட வரும். ஓகேவா, 19 + 19 அப்படின்னா 38 வருது. அதோட ஒரு 1 இன்ச் வரும் இல்லையா, 39 இன்ச்சு கிட்ட வரும். ஸோ இப்படி தான் வந்து பாடி சுற்றளவு, அதாவது செஸ்ட் ரவுண்டை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, 19.5 இன்ச்சு இருக்குது. இது பாடி சுற்றளவு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. எனக்கு இது கரெக்டாக வரல கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளவுஸோட லெங்க்த்து. ஸோ ப்ளவுஸோட லெங்க்த்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த ஜாயின் இருக்குல்ல, அந்த ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஷோல்டர் கிட்ட ஒரு ஜாயின் வரும். அந்த ஜாயின் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகாத மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது மெஷர் பண்ணும்போது இந்த நெக் ஒட்டி பண்ணாதீங்க. ஏன் நெக் ஒட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து நெக்கு கிட்ட கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஷோல்டர் ஃபால் ஆகக்கூடாது. இதையுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த டைரெக்ஷனில் போயிருக்கும். ஸோ நெக்கு கிட்ட கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருப்பாங்க. அதனால் அதை கேல்குலேட் பண்ணாதீங்க. இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்ட இருந்து கரெக்டாக அந்த எண்டு வரைக்கும் சுருக்கம் ஏதாவது இருந்தால் லைட்டாக இழுத்து விட்டுட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 13.25 அளவுக்கு இருக்குது. ஸோ இதோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 19.5 இன்ச் இருந்தது. ப்ளவுஸோட பின் உயரம் வந்து 13.25 இருக்குது. செஸ்டோட ரவுண்ட் வந்து 19.5 இருந்தது. ப்ளவுஸோட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 13.3/4 இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட் இப்போ நம்ம எடுத்துட்டோம். அதை மட்டும் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன மெஷர் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு, மார்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் ப்ளவுஸோட பின்பக்க உயரம், ப்ளவுஸோட பேக் ஹைட். ஓகேவா, இது 2 நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மெஷர் இது வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சார்ட்டில் தான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நீங்கள் சார்ட்டு அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ஷீட் அவைலபிளாக இருக்குன்னா பேட்டர்ன் ஷீட்டில் போடுங்க, இல்லைனா ப்ரௌன் ஷீட்டில் போடுங்க. எதுலனாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தில் போடாதீங்க. இந்த மாதிரி சார்ட் இல்லைனா ப்ரௌன் ஷீட்டில் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பேட்டர்ன் ஷீட் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்த உடனே அடுத்து வரதெல்லாம் உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட்டில் போட்டு காட்டுறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். இந்த 1.5 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸோட லெங்க்த்து, பின் உயரம், ப்ளவுஸோட பின் உயரம் நம்ம பார்த்தோம்ல 13.25 அளவு இருந்தது. அந்த அளவை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். 13.25. எப்போ மார்க் பண்ணாலும் இந்த பக்கம் ஒரு மார்க்கு, அந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்ட்ரைட் வரும். கீழே வந்து 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். மேலே வந்து 13 அளவு பின் உயரம் நம்ம வச்சுருக்கோம். இப்போ மார்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல, 19.5 பாதி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 9.25 இன்ச்சு வரும். ஓகேவா, ஸோ அந்த 19.5 பாதி எவ்வளோ வருதோ அந்த மெஷரை நம்ம இங்கே வைக்கணும். 9.25. ஸோ இந்த மார்க்கிங் வந்து நம்மளோட ஸ்டிச் பண்ணி முடிக்க வேண்டிய மார்க்கிங் 9.25. எப்படி வந்தது அப்படின்னா, நம்மளோட செஸ்ட் ரவுண்டு 19.5 இருந்தது. 19.5 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம், அதுதான் 9.25 வந்தது. ஓகேவா, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே நீங்கள் நோட்டில் எழுதி வைங்க. அப்போ தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும், அடுத்த முறை உங்களால் மார்க் பண்ண முடியும். ஸோ 9.25 போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து 9.25 நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தையலுக்கான கிளாத் நம்ம விடணும், அதாவது சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். ஸோ 1.5 இன்ச் அளவுக்கு விட்டு இன்னும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இது ஒரு 1.5 இன்ச்சு நம்ம விட்டுட்டோம்.
ஓகேவா? கீழே ஒரு 1.5 இன்ச்சு, சைடில் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். இது வந்து ப்ளவுஸோட பின் உயரம் எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து செஸ்ட் ரவுண்டை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். பண்ணனா நமக்கு 9.75 வந்தது. அந்த அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து இப்போ ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ப்ளவுஸ் எடுத்து மார்க் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப உஷாராக நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ப்ளவுஸை வந்து உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க. அதாவது பேக் வெளியில் தெரிகிற மாதிரி, ஃப்ரண்ட் உள்ளே இருக்க மாதிரி வச்சு கரெக்டாக இங்கே வந்து தையல் இருக்கும். அந்த 2 தையலும் கரெக்டாக ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கோடு மேலே இந்த ப்ளவுஸை நம்ம வைக்கிறோம். கீழே ஒரு கோடு போட்டோம் இல்லையா? ஸோ அந்த கோடு மேலே அந்த ப்ளவுஸை வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே எவ்வளோ இருக்கோ ஜஸ்ட் அதை ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை இப்படியே பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நான் முடிஞ்ச சைடில் காட்டுறேன். ஸோ இங்கே மார்க்கிங் சொல்லிட்டேன். இப்போது இந்த கோடு மேலேயே இந்த ப்ளவுஸ் இருக்கணும். வச்சுட்டு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், இந்த வியூவில், இந்த சைட் வியூவில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோடு, இந்த மடிப்பு வருது இல்லையா, நெக்கோட மடிப்பு, இது கரெக்டாக கோடு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த நெக் எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கே எக்ஸாக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே தையலுக்கான அளவு விட்டுட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்கு. இப்போ நெக்கு முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே இப்படி பிடிச்சிட்டு இந்த நெக்கோட அகலம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்கோட அகலத்துக்கு இந்த ப்ளவுஸில் மற்ற எந்த மெஷர்மெண்ட்டாக மாறாமல் மிடில் இப்படி கையை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த லைனை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்க. அதாவது எந்த லைன் அப்படின்னா இந்த நெக் வந்து ஜாயின் ஆகுது இல்லை, இந்த லைனை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரு மார்க்கிங். அதுக்கு கொஞ்சம் முன்னால் தையலுக்காக நம்ம ஒரு மார்க் கொடுக்குறோம். செய்ய பாருங்கள். இந்த மார்க்கிங் நம்ம முடிச்சுட்டு ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். வீடியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தேன், ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இது மார்க்கிங் இங்கே வந்து ஒரிஜினல் நம்ம வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கோ அங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் முன்னால் ஒரு மார்க்கு. இப்போ இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை இப்படியே எடுத்து வச்சுட்டு ஸோ இங்கே ஷோல்டரும் கையும் ஜாயின் ஆகிருக்கிற ஒரு இடம் வரும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க். நான் 2 கலரில் காட்டுறேன், ஏன்னா நமக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும் அப்படின்றதால தான். இது வந்து கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த அளவு. இது எதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறீங்க அப்படின்னு கேட்டால் தையல் போடணும்ல, அதுக்கான எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் அப்படிங்கிறதால இந்த எக்ஸ்ட்ரா போடுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஷோல்டரோட அளவு, இது வந்து நெக்கோட வித்து, கழுத்தோட அகலம், இது வந்து ஷோல்டரோட அளவு. இங்கே இருந்து இங்கே கால்குலேட் பண்ணுறது ஷோல்டரோட அளவு. ஓகேவா? ஸோ ஷோல்டரோட அளவு நம்ம எடுத்தாச்சு. இது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆமோல் அளவு எடுக்கணும். ஸோ ஆமோல் அளவு நான் இதே டைரக்ஷனில் காட்டுறேன். அதுக்கப்புறம் தெரியல அப்படின்னா சைடில் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நம்ம நெக்கெல்லாம் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும். ஸோ இதை கரெக்டாக இந்த லைனில் வச்சுட்டு இங்கே கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த லைன் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம்ல, அந்த லைனுக்கு நேராக இது வரும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணும். ஸோ நான் இது வந்து உங்களுக்கு சைடில் காட்டினா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மார்க்கிங் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கணும். அதாவது இந்த லைனில் இருக்கணும். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருப்போம், அந்த இடத்துல இருக்கணும். வச்சுட்டு இந்த கிளாத்தை இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த லைன் மேலே வரும். நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இந்த லைன் மேலே வரும். இங்கே வந்து கரெக்டாக எங்கே முடிஞ்சிருக்கோ, கையும் பேக் பார்ட்டும் எங்கே ஜாயினாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு கோடு போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த கோடு போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே தையலுக்கான அலவன்ஸ் விட்டு, அதாவது இது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ இங்கே ஒரு மார்க் கொடுக்குறோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லென்த்து வச்சோம். லென்த் எவ்வளோ அப்படின்னா 13.75. ப்ளவுஸில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்தது 13.75 இருந்தது. அந்த 13.75 வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ 13.75 வச்சதுக்கப்புறம் செஸ்டோட அளவு 19.5 இன்ச் இருந்தது. 19.5 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.75 நமக்கு வந்தது. ஸோ அந்த 9.75 வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வச்சு இன்னொரு லைன். அது எதுக்கு அப்படின்னா தையலுக்காக நம்ம போட்டாச்சு. அது போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸை வச்சு இந்த லைன் மேலே வச்சு பார்த்தோம். பார்த்துட்டு
இங்கே ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கோட இறக்கும் கரெக்டாக லைன் மேலே வச்சுட்டு நெக்கோட இறக்கும் இறக்கத்துக்கு கொஞ்சம் மேலே ஒரு மார்க்கு நெக்கோட அகலம் அதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கு ஷோல்டரோட அகலம் அதுக்கு அப்புறம் ஒரு மார்க்கு அது வச்சதுக்கப்புறமா ஆமோல் அளவு வைக்கும் போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு ஆமோல் அளவு வைக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளவுஸை ஓகேவா பேக் சைடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ரெண்டே சேர்த்து எடுக்காமல் ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணியிருப்பீங்கள்ல அந்த மார்க் மேலே இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வச்சுட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே ஒரு மார்க்கு அதுக்கு மேலே ஒரு மார்க்கு ஸோ உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் பேக்கில் வந்து இவ்வளோ தான் மார்க்கிங் இது இப்போ நம்ம ஷேப் போடணும் இது ஷேப் போடுறதுக்கு உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல இது வந்து நான் ஒயிட்டில் போட்டிருக்கேன் கிளாஸ் மார்க்கரில் போட்டிருக்கேன் இப்போ அந்த ஒயிட்டில் போட்டோம்ல அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராவாக போட்டதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ எல்லாமே வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் ஸோ இப்போ பாக்ஸ் போட்டாச்சு நம்ம ஷேப் கொடுக்கணும் ஷேப் வந்து இங்கே ரவுண்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஷேப் கொடுக்கறதுக்கு 1 இன்ச்சு கொடுத்தா போதும் மேக்ஸிமமாக 1.25 கொடுத்தா போதும் 1.5 இன்ச்செல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆமோல் கிட்ட வர வேண்டிய அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கை பக்கமாக தள்ளி போயிடும் அதனால வந்து 1 இன்ச்சு கொடுங்க அதுவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஷேப் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆமோல் கர்வ் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் போட்டுறதுனால போட்டுக்கலாம் ஸோ அது நம்மளோட விருப்பம் தான் ஜஸ்ட்டு ஸோ இப்போ ஷேப் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அழகாக ஒரு வளைவு உங்களுக்கு ஆமோல் ஸ்கேல் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட போட்டுக்கலாம் ஆமோல் கர்வ் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக வந்துடும் இப்போ இங்கே வந்து 1 இன்ச்சு சொன்னீங்களே அது எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த இதுவாகுதில்ல இந்த லைனை மீட் ஆகுதில்ல இங்கே இருந்து இப்படி 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஆமோல் ஷேப் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுருங்க விட்டுட்டு இதில் ஓவரால் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அதாவது 5.5 இன்ச் இருக்குது அதில் பாதி அப்படின்னா 2.25 அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்குல்ல இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் கொடுக்கலாம் இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இந்த ஷேப்பு இப்படி வரணும் ஓகேவா ஜஸ்ட்டு இதில் டச் இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே போய் கோடு மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது லைட்டாக போய் டச் பண்ணி அங்கே மேலே போகணும் ஸோ இவ்வளோதான் இப்போ ஆமோலுக்கான அளவு நம்ம இங்கே 1 இன்ச் வச்சுருக்கோம் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கோம் இங்கே வந்து பாதியில் நம்ம மார்க் 5.5 இன்ச் இருந்தது அதில் வந்து 2.25 வர மாதிரி வச்சுட்டு மார்க் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து ஃப்ரீ ஹேண்டில் போட்டுடலாம் ஜஸ்ட் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு ஓவரால் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம் இது வந்து பேக் பார்ட் கொஞ்சம் ஈஸி தான் ஃப்ரண்ட்டு தான் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ பேக் பார்ட்டை பக்காவாக நீங்கள் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு போங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்